ஸோ இப்ப ப்ராபபிலி இது மேக்ஸிமம் இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரோட லாஸ்ட் கிளாஸா இருக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ப்ரோக்ராம்ல வந்து நம்ம ஒரு இது பார்த்தோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் sum equal to num1 plus num2 இப்படின்ற ஒரு இது பார்த்தோம். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்றதையும் படிச்சோம். பேசிக்கா எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இது என்னது? +5ன்னு வச்சுப்போம். இந்த 5ன்றது என்னது? நம்பர். இட்ஸ் எ நம்பர். ஏன்னா -10ன்னு வைக்கிறேன். இதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த 10ன்றது பார்த்தீங்கன்னா, யூ கேன் கால் இட் ஆஸ் அ நம்பர் அல்லது வேல்யூன்னு சொல்லலாம். அல்லது டேட்டான்னு சொல்லலாம். யூ கேன் கால் இட் எனிவே. இந்த num2 அப்படின்றது என்னது? இட்ஸ் எ வேரியபிள். சூப்பர். num1 இது வேரியபிள், இது வேல்யூ. இதுவும் வந்து ஒரு வேரியபிள் தான். சம்ன்றதும் ஒரு வேரியபிள் தான். ஓகே. இந்த மைனஸ் அப்படின்றது என்னது? இப்ப ஆப்பரேட்னா என்னன்ட்டு இப்ப நம்மளுக்கு சில பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது என்ன சொல்லலாம்? இட்ஸ் எ சிம்பிள்னு சொல்லலாம் இல்லைங்களா? அல்லது இட்ஸ் எ சைன்னு சொல்லலாம். பிளஸும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ சிம்பிள் அல்லது சைன்னு சொல்லலாம். இந்த மைனஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள், பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள். இந்த மைனஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லலாம் மேத்தமேட்டிக்கலா? Subtraction. இட்ஸ் எ சப்ட்ராக்ஷன். பிளஸ்க்கு என்ன சொல்லலாம்? அதே மாரி ஈக்குவல்ட்டுன்றது பார்த்தீங்களா? இதுவும் வந்து ஒரு சிம்பிள் அல்லது சைன் தான். ஈக்குவலுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? அசைன் பண்றது தான். அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயமே வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். இட்ஸ் எ நம்பர் அல்லது இட்ஸ் எ வேல்யூன்னு சொல்லலாம். num2, num1, சம் எல்லாம் வேரியபிள்னு சொல்லலாம். இது ஜெனரலா சொல்லும்போது இதுக்கு வந்து ஆப்பரண்ட்னு சொல்லுவாங்க. வேரியபிளையும் ஆப்பரண்ட்னு சொல்லுவாங்க. இது ஜெனரலா சொல்லும்போது ஆப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. சோ இங்க எக்ஸ்பிரஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆப்பரண்ட்ஸ் பிளஸ் ஆப்பரேட்டர்ஸ். இதுக்கு பேரு தான் எக்ஸ்பிரஷன். ஆப்பரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வேல்யூவாவும் இருக்கலாம், இல்ல வேரியபிளாவும் இருக்கலாம். அது ஜெனரலா ஆப்பரண்ட்னு சொல்லுவாங்க. ஆப்பரேட்டர்ஸ் வந்து பேசிக்கா மேத்தமேட்டிக்கல் சிம்பிள் தான் வந்து இங்க ஆப்பரேட்டர்னு சொல்றாங்க. இது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், டிவிஷனா இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனா இருக்கலாம், இல்லது மாடுலோவா இருக்கலாம். ஸோ மாடுலோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர கால்குலேட் பண்றதுக்கான ஒரு விஷயம். இந்த மாடுலோ பத்தி நம்ம நிறைய பேசுவோம். அல்லது ஒரு ஈக்குவலாவும் இருக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஷன்னா பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரண்டும் ஆப்பரேட்டரும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது பேசிக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, num1 num2 -10. இதுக்கான வேல்யூ லெட்ஸ் சே 100னா இந்த 100 ஆகும். இதுக்கான வேல்யூ 50னா -10. இப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல? 100 + 50 150 - 10 140. ஈக்குவலுக்கு ரைட் சைடுல இருக்கிற எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த 140ன்ற வேல்யூ இந்த சம்ன்ற வேரியபிள்ல கொண்டு போய் விழும். இப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னா அதுல ஆப்பரண்ட்ஸ் இருக்கும், ஆப்பரேட்டர்ஸ் இருக்கும். சிம்பிள். வேற எதுவுமே உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஆப்பரண்ட்ன்றது ஒரு வேல்யூவா இருக்கலாம் அல்லது ஒரு வேரியபிளா இருக்கலாம்.
10 இருக்கலாம், num2 இருக்கலாம். இதுதான் ஆப்பரண்ட்னு சொல்லுவோம். ஆப்பரேட்டர்ன்றது ஒரு மேத்தமேட்டிக்கல் சிம்பிள். பிளஸ்னா ஒரு அடிஷனை குறிக்கும், மைனஸ்னா சப்ராக்ஷனை குறிக்கும், ஸ்லாஷ் டிவிஷனை குறிக்கும், ஆஸ்ட்ரிக்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷனை குறிக்கும். இதுக்கு பேர் பர்சன்டேஜ் மாடுலோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடுலோ என்ன குறிக்கும்னா ரிமைண்டர் அப்படின்ற ஒரு இது குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5/2 வேல்யூ என்ன? அஞ்சுல எத்தனை ரெண்டு இருக்கு? ஸோ மேத்தமேட்டிக்கலா 2.5 சொல்லுவோம். ஆனா நம்ம ஒரு இன்டிஜர் டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் 2. கரெக்ட்டுங்களா? வாட் இஸ் த ரிமைண்டர்? ரிமைண்டர் என்ன இருக்கு? 1. பேசிக்கா 5ல 2 இருக்கு. மீதி இருக்கிறது ரிமைண்டர். ஸோ 5/2ன்னு போட்டீங்கன்னா 2 ஆன்சர் வரும். 5 மாடுலோ 2 போட்டீங்கன்னா 1 ஆன்சர் வரும். பேசிக்கா மாடுலோ ஆபரேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா 2 நம்பரை டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு மாடுலோ யூஸ் ஆகுது. இப்ப 8 மாடுலோ 3 என்ன ஆன்சர்? நான் 2ண்ணா. 2. ஸோ பேசிக்கா இங்க ஒரு 5 ஆபரேட்டர் பார்த்தோம். பிளஸ், மைனஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலோ. இதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் பேர் வந்துச்சுன்னா இந்த ஆபரேட்டர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணும். ஒவ்வொரு ஆபரேட்டரும் ஒரு ஆபரேஷன் பண்ணும். இந்த இடத்துல பிளஸ்னா அடிஷன்ற ஒரு ஆபரேஷன் பண்ணும், மைனஸ்னா சப்ட்ராக்ஷன்ற ஒரு ஆபரேஷன் பண்ணும். ஸோ ஆபரேட்டர்னா என்ன? மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ ஆபரேஷன். ஏதோ ஒரு ஆபரேஷனுக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஆபரேட்டர். ஸோ பிளஸ், மைனஸ், டிவிஷன், ஸ்லாஷ், ஆஸ்டிக் தெரியும். மாடுலோன்றது புதுசா நீங்க பார்த்திருப்பீங்க. மாடுலோன்ற ஆபரேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது? டு ஃபைண்ட் த ரிமைண்டர் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 நம்பர் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் தான் மாடுலோ ஆபரேட்டர் பண்ணும். ஸோ இந்த 5 ஆபரேட்டருக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். ஏன்னா இந்த 5 ஆபரேஷன் என்ன ஆபரேஷன் பண்ணுது? அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணுது. பேசிக்கா இந்த பிளஸ், மைனஸ், டிவிஷன் எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஆபரேட்டர்னா என்ன அப்படின்றதுல ஏதாச்சும் ஒரு கேள்வியோ இல்ல ஆபரண்ட்னா என்ன? ஸோ ஆபரேட்டர் என்னன்னு தெரியணும், ஆபரண்ட் என்னன்னு தெரியணும் 2. மாடுலோ ஆபரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது தெரியணும், அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும். இந்த 4 ஏன் அப்படின்னா அதான் பேசணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். ஒரு ரிமைண்டர் எப்ப உங்களுக்கு ரிமைண்டர் வரும்னா உங்களால டிவைட் பண்ண முடியலன்ற போது தான் ரிமைண்டர் வரும். ஆமாண்ணா, அந்த மிக்ஸ் பேலன்ஸ் வருது. இந்த 8ல இப்ப வந்து லாஜிக்கலா 5 மாடுலோ 2ன்னு நான் கொடுக்குறேன்னா ஸோ இங்க வந்து 1ன்னு சொல்லி வரும். ஏன்னா டிவைட் பண்ண முடியல. ஒரு இன்டிஜரா டிவைட் பண்ண முடியல. 1. அதாவது என்னோட அசம்ப்ஷன் தப்பு லாஜிக்கலா. ஸோ இந்த மாடுலோ கொடுத்தாலே வந்து இன்டிஜர் தான் எடுத்துக்கிறான். அப்படி தேடுவோம். மாடுலோ ஆபரேட்டர் ஆன் ஃப்ளோட். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றான். கொஸ்டின் வேலிட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் num1 ஈக்குவல் டு 5.0, num1 மாடுலோ 2. ஸோ அவன் ரிமைண்டர் தான் வந்து எடுத்துக்கிறான். ஸோ
ஸோ உங்களோட இது வந்து வேலிட் தான் கணேஷ். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ என்னோட அசம்ஷன் இந்த இடத்துல தவறு. ஸோ 1.0 தான் இங்க வருது. ஓகே, தேங்க்யூ. சி இட்ஸ் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஒரு விஷயத்த நம்ம அடுத்த ஒரு இதுக்கு யோசிக்கும் போது வந்து ஸோ லாஜிக்கலாக நான் யோசித்த விஷயம் இந்த தப்பு, நம்ம இங்கே லேர்ன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? நம்ம டைப் கேஸ் பற்றி பார்த்தோமா? பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து ஒரு 4 ப்ராப்ளம் போடலாம். ஸோ 4 ப்ராப்ளம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சாப்டர் 1 முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் திங், அதாவது we are going to find average of 3 subject marks. Okay, ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் ஆஃப் 3 சப்ஜெக்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான 3 சப்ஜெக்டோட மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் M1 மார்க் 1 மார்க் 2 மார்க் 3, இது 3 சப்ஜெக்டோட மார்க். இப்போ இது கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த ப்ராசஸ்? என்ன பண்ணணும்? லெட்ஸ் சே M1 வந்து 90. சூப்பர், மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு 3 ஆல டிவைட் பண்ணலாம். 3 ஆல டிவைட் Okay, so பண்ணி add பண்ணலாம். M1 plus M2 plus M3 divided by 3. ஸோ யாருக்காச்சும் இந்த ப்ராசஸ்ல டவுட் இருக்குங்களா? எப்படி இந்த 3 சப்ஜெக்டை ஆட் பண்ணி டிவைட் பை 3ன்னு சொல்லி போட்டோன்ற டவுட் இருக்குங்களா யாருக்காச்சும்? இதில் இன்புட்ஸ் என்ன? M1 90, M2 80, 7, அண்ட் தென் கடைசியா அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஸோ இதுதான் இதுக்கான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? 90, 80 plus 70. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 போட்டால் என்ன வரணும்? 80 வரணும். பட் நம்மளுக்கு இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது இப்போ 80 வராது. லாஜிக்கலா நம்மளுக்கு 193ன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பாட் மேஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூல் படிக்கும்போது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட் மேஸ் அப்படின்னா சப்ராக்ஷன், அடிஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், பிராக்கெட் ஆஃப். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன், இதுதான் ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ்பிரஷன்ல மொத்தம் எத்தனை ஆப்ரேட்டர் இருக்கு இந்த இடத்துல? மொத்த எக்ஸ்பிரஷன் எடுத்துப்போம். மொத்தம் எத்தனை ஆப்ரேட்டர் இருக்கு இதுல? 3ண்ணா. 3. 1, 2, 3, 4. கரெக்ட்டுங்களா? ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு, அதுவும் ஒரு இந்த ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் வந்து எவாலுவேட் ஆகும். இந்த M1 M2 ஃபர்ஸ்ட் ஆட் ஆகுமா, இல்ல M2 M3 ஆட் ஆகுமா, இல்ல M3 டிவைட் பை 3 இது நடக்குமா, இல்ல இந்த M1 எடுத்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் கொண்டு போடுமா, ஈக்குவல் டு போகுமா? இதுல எந்த ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் நடக்கும்? கம்ப்யூட்டர் எந்த ஆப்ரேட்டரை ஃபர்ஸ்ட் எடுத்து எவாலுவேட் பண்ணுவான்? பண்ணிருக்கலாம்னா ஈக்குவல் டு அடுத்தது. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு 3 ஸ்டெப் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், எப்பவுமே ஒரு எக்ஸ்பிரஷன்ல ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கிற இது மொத்தமும் எவாலுவேட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த கடைசி வேல்யூ தான் இந்த ஆவரேஜோட போய் விழும். அப்ப இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு தான். ஸோ ஈக்குவல் டு தான் கடைசியா நடக்கும். ஓகே, அப்ப மீதி என்ன இருக்கு நம்மளுக்கு? M1 plus M2 plus M3 divided by 3. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கான்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிராக்கெட், அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இது பிராக்கெட் இருக்கான்னு பார்ப்பான். பிராக்கெட் இதுல இல்ல. டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்ப்பான். ஸோ லெஃப்ட்ல இருந்து பார்த்துட்டே வரும்போது
டிவிஷன் இருக்கு. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் எவலேட் ஆகும். ஸோ எம்மோட வேல்யூ என்ன? 90, M2 80, 70 டிவைட் பை 3. இப்ப இவனோட அந்த ரூல் பிரகாரம் ஸோ டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்குமா? 70 டிவைட் பை 3 எவ்வளோ? ஸோ இப்போ என்ன ஆகும்? 90 பிளஸ் 80 பிளஸ் 23. ஸோ இப்போ திருப்பி பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கும். டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இருக்கான்னு பார்க்கும். இல்ல. அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்கான்னு பார்க்கும். இருக்கு. அப்ப 2 அடிஷன் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் நடக்கும்? எப்பவுமே 2 ஈக்குவலா இருந்தா லெஃப்ட் டு ரைட் தான் நடக்கும். ஈக்குவல் ரெசிடென்ஸ், ஈக்குவல் ப்ரையாரிட்டி, ஈக்குவல் சைன் இருந்துச்சுன்னா லெஃப்ட் டு ரைட் தான் நடக்கும். 90 பிளஸ் 80 170 பிளஸ் 23 193. ஸோ நமக்கு 193 ஆன்சர் வந்திருக்கா இங்க? இப்ப நம்ம இங்க பார்த்தோம் பாத்தீங்களா? ஸோ இது என்ன கணக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாட்மாஸ் அப்படின்ற ஒரு ரூல் அப்ளை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஒரு விஷயம் பிராக்கெட்டுக்கு உள்ள என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அதுதான் எவலேட் ஆகும் ஃபர்ஸ்ட். அப்படி பிராக்கெட் இல்ல அப்படின்னா டிவிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல் ப்ரையாரிட்டி, அது செகண்ட் ப்ரையாரிட்டி. அடுத்து என்ன பண்ணும்? இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன், இது ரெண்டுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி. ஸோ பிராக்கெட், அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், பிராக்கெட், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர் தான் ப்ரையாரிட்டி எடுத்துக்கும். இதுக்கு பேர் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டின்னு சொல்லலாம், அல்லது ஆர்டர் ஆஃப் ரெசிடென்ஸ்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கான கேள்வி 193 ஏன் வந்துச்சு அப்படின்ற அந்த ஆன்சர் உங்களுக்கு புரியுதா? யாருக்காச்சும் 193 ஏன் வந்துச்சுன்றது புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க டிவைட் பண்றது சொன்னீங்களா, M3 மட்டும்தான் டிவைட் பண்ணிருக்கீங்க 3ஆல. அது கரெக்ட். மொத்தமா காமனா கிடையாதா அந்த டிவைடட் பை 3? அதாவது எக்ஸாக்ட்லி அந்த டிவைட் பை 3ன்றது காமன்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். பட் கம்ப்யூட்டருக்கு அது காமன்றது நம்ம ஒன்றும் சொல்லல. ஸோ அப்ப நம்ம எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டம்க்கு நீ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து எனக்கு டிவைட் பண்ணாத, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு இந்த 3யும் ஆட் பண்ணுன்னு சொல்லணும்னா இந்த மாதிரி பிராக்கெட் போடணும். ஸோ பிராக்கெட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவான்னா பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிற இந்த இதை எவலேட் பண்ணிட்டு கடைசியா டிவைட் பை 3ன்னு போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கிற இந்த சம் இதுக்கு பதிலா இப்ப நான் M1 பிளஸ் M2 M3 டிவைட் பை 3ன்னு கொடுக்குறேன். இங்க என்ன ஆகும்? 90 பிளஸ் 80 பிளஸ் 70 பிராக்கெட்ஸ் டிவைட் பை 3. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது 240 டிவைட் பை 3. ஸோ அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஸ்லாஷ் இருக்கு 80. ஸோ இந்த இடத்துல அந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ், ஸோ ஸ்லாஷ் எனக்கு ஃபர்ஸ்ட் நடக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சம்மு தான் டோட்டல் தான் நடக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லணும்னா இந்த இடத்துல நம்ம பிராக்கெட் போடுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 18 ஆன்சர் வரணும். ஸோ பிராக்கெட் போடும்போது இந்த ரைட் சைடில் இருக்கிற மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும், பிராக்கெட் போடாத போது லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் தப்பா வந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ பிராக்கெட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் உள்ள ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் உள்ள ப்ரையாரிட்டி அடிஷன் சப்ட்ராக்ஷன். இப்போ இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? யாருக்காச்சும் புரியல இப்பயே சொல்லுங்க, ஏன்னா இது கொஞ்சம்
இந்த பேசிக்ஸ்லாம் கரெக்டா புரிஞ்சுட்டே வந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். ஸோ ஜாவால யூஸ் பண்ற நிறைய ஆப்பரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரசிடென்ஸ் லெவல் இருக்கு. ஸோ அந்த பிரசிடென்ஸ் லெவல்ல பொறுத்து தான் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி வந்து ஒவ்வொரு இதா போகும்னா அதோட ப்ரையாரிட்டியை பொறுத்து தான் போகும். இப்போ ஜாவாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரசிடென்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பிரசிடென்ஸ் இருக்கு. இது போக போக உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பிராக்கெட் ஹையஸ்ட் பிரசிடென்ஸ், அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ ஹையஸ்ட், அதை விட பிளஸ் அண்ட் மைனஸ் அதோட கம்மி. இது 3 இப்போதைக்கு தெரிஞ்சா போதுமானது. ஓகே, ஸோ இன்னொரு ப்ராப்ளம் போடலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ், இது என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கான்? 32. இது வந்து நம்ம 100ன்னு கொடுக்குறோம். ஸோ என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 இன்டூ 5/9 இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 37.778 செல்சியஸ் ஆகும். ஸோ ஃபாரன்ஹீட் இருக்கிற ஹீட்டை செல்சியஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 இன்டூ 5/9. இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம போட்டோம்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு செல்சியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 இன்டூ 5/9. ஸோ இப்போ நம்மளோட இது பிரகாரம் 100 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, இதுக்கு இன்புட் 100 கொடுக்குறேன்னா மைனஸ் 32 இன்டூ 5/9. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன், ஸோ எத்தனை ஆப்ரேட்டர் இருக்கு? 1, 2, 3. இந்த 3ல எந்த ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் எவாலுவேட்? மைனஸ் இருக்கு, இன்டூ இருக்கு, டிவிஷன் இருக்கு. இதுல எது ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும்? ஆகுமா இல்ல டிவிஷன் ஆகுமா? ஸோ நம்ம பாட்மாஸ் ரூல் பிரகாரம் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ஆகும். ரெண்டாவது டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா இதுதான் செகண்ட் ப்ரையாரிட்டி. மூணாவது அடிஷன் சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா இதுதான் கடைசி ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்கிறது மைனஸ், இதை விட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இன்டூ ஸ்லாஷ் இருக்கு. இப்போ இந்த இன்டூ ஸ்லாஷ் ரெண்டுமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான், கரெக்ட்டுங்களா? ரெண்டுமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏன் டிவிஷன் நம்ம சொன்னோம்? இல்லண்ணா, நீங்க தானே சொன்னீங்க லெஃப்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி, லெஃப்ட்ல இருந்துனா இதுதான் லெஃப்ட், அது லெஃப்ட் சைடுல இருந்து தான் இதுவாகும் அப்படின்னு சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி. அப்ப லெஃப்ட் சைடுல இருந்து வரும்போது இதுதானே ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மைனஸ் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஏன்னா இதை விட இந்த மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அந்த பார்ட் யாருக்காச்சும் புரியாம இருக்குங்களா? அதனால இது ஃபர்ஸ்ட் நம்ம இக்னோர் பண்ணிட்டு இந்த இன்டூ டிவிஷன் ரெண்டும் பார்ப்போம். இந்த ரெண்டுமே ஈக்குவல் ப்ரையாரிட்டின்றதுனால, ஸோ ஈக்குவல் ப்ரையாரிட்டினா என்ன பண்ணுவோம்? லெஃப்ட்ல இருந்து எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை தான் எடுத்துப்போம். அப்ப லெஃப்ட்ல இருந்து எது ஃபர்ஸ்ட் வருது? இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. அப்ப 32 இன்டூ 5 தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அப்ப 100 மைனஸ் 32 இன்டூ 5 160 டிவைட் பை 9. இப்போ எத்தனை ஆப்ரேட்டர் இருக்கு? ஸோ லாஜிக்கலா மைனஸை விட டிவிஷனுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷன் தான் நடக்கும். அப்போ இது என்ன ஆகும்? 100 160 by 9 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 17 வரும். ஹண்ட்ரட் மைனஸ் 17 எவ்வளோ? 83 ஆன்சர் வரும். இப்போ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு யாராச்சும் புரியாம இருக்குங்களா? அதாவது
இங்க மைனஸ் இருக்கு, இன்டூ இருக்கு, ஸ்லாஷ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் மைனஸை விட எனக்கு இன்டூ ஸ்லாஷ் ரெண்டுமே ஹையர் ப்ரையாரிட்டி. அப்ப இவன் கன்சிடர் பண்ண மாட்டான். 2ஓ 3ஓ ஏதோ ஒன்று தான் கன்சிடர் பண்ணுவான். ஈக்குவல் ப்ரையாரிட்டி, ஈக்குவல் பிரசிடென்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ டிவிஷன் மல்டிபிள் ஈக்குவல் பிரசிடென்ஸ் இருந்துச்சுன்னா லெஃப்ட்ல இருந்து எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்ப்போம். லெஃப்ட்ல இருந்து எது ஃபர்ஸ்ட் வருது? இன்டூ. அப்ப 30 into 5 தான் ஃபர்ஸ்ட் எவலேட் ஆகி 116 மாறும். திருப்பி இந்த ப்ரோக்ராம் போடலாம். நான் சொன்ன இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஸோ 83 வந்திருக்கு. ஸோ நம்மளோட கணக்கு பிரகாரம் 83 தான் இங்க வந்திருக்கு. பட் என்ன ஆன்சர் வரணும்? 37.778 வரணும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு இந்த மைனஸ் நடக்கணும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு மைனஸ் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? பிராக்கெட் போடணும். ஸோ பிராக்கெட் போடும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு இந்த ஆபரேஷன் தான் நடக்கும். ஸோ இப்போ 37.7778 வருதான்னு பார்க்கலாம். என்ன ஆன்சர் வந்திருக்கு? 37 வந்திருக்கு. ஓகே, ஏன் 37 வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்மளோட என்ன ஃபார்முலா? f minus 32 பிராக்கெட் போட்டிருக்கோம் into 5 divided by 9. So 100 minus 32 into 5 divided by 9. 68 into 5 divided by 9. இப்ப இதுல ரெண்டு ஆபரேட்டர் இருக்கு. 1 2. எந்த ஆபரேட் ஃபர்ஸ்ட் எவலேட் ஆகும்? எந்த ஃபர்ஸ்ட் நடக்கும்? மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா? அவ்வளவுதான். ஸோ ரெண்டு ஆபரேட்டர் ஈக்குவல் ப்ரையாரிட்டியா இருக்கிறதுனால லெஃப்ட் சைட்ல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்கு. 68 into 5 340 divided by 9. 340 divided by 9 37. ஸோ இப்போ இந்த இடத்துல 37.778 வரணும். எனக்கு 37 தான் வந்திருக்கு. ஏன்? இந்த இடத்துல எனக்கு 37.7778 வரணும். 37 மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்? சூப்பர். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? இது வந்து இந்த இடத்துல வந்து வர ஆன்சர் எனக்கு ஃப்ளோட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நான் ஃப்ளோட்னு கொடுக்குறேன். 37.0ன்னு வருது. ஏன்? 37.7க்கு பதிலா 37.0ன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரியும். ஒரு நிமிஷம் கோட் மட்டும் காட்டுங்கண்ணா. ஓகே. அந்த நம்பர்லாம் ஃப்ளோட்லயே கொடுக்கணும். ஃப்ளோட்லயே கொடுத்தா வருமாண்ணா? இந்த 32 5 அது ஸோ இந்த இடத்துல ஓகே நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஸோ என்ன பாயிண்ட்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டு இன்டிஜர் நம்பரை ஒரு இன்டிஜரை இன்னொரு இன்டிஜரால டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் என்னவா இருக்கும்? இன்டிஜரா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வர ஆன்சர் ஃப்ளோட்டா வேணும்னா என்னவா இருக்கணும்? இந்த ரெண்டு வேரியபிள்ல ஏதாச்சும் ஒரு வேரியபிள் டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டா இருக்கணும். பாயிண்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி. அப்ப என்ன பண்ணுவோம்னா எனக்கு இந்த இடத்துல 9 அப்படின்றத 9.0f கொடுப்போம். 9.0ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது? இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம இங்க சொல்லிடுவோம். அப்படி சொன்னோம்னா 37.778ன்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்? 9ன்ற ஒரு வேல்யூவை ஃப்ளோட்டா மாத்துறதுக்காக 0.0fன்னு கொடுத்தோம். இப்போ நான் இது 9fன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 9ன்ற வேல்யூவை நான் fன்னு சேர்த்து கொடுத்தேன்னா அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவா மாறிடும். இல்லைன்னா இத ஸோ ஒரு நம்பரை
இன்னொரு டேட்டா டைப்பா மாத்தணும் அப்படின்னா 2 விதமா மாத்தலாம். ஆப்ஷன் 1 9 அப்படின்ற வேல்யூவை நான் 9Fன்னு போட்டேன்னா இங்க இருக்கிற இந்த இன்டீஜர் எனக்கு என்னவா மாறுது? ஃப்ளோட்டா மாறுது. இதே 9 நான் என்ன பண்றேன்னா ஃப்ளோட்டா மாத்தணும்னா ஒரு பிராக்கெட்டுக்குள்ள ஃப்ளோட் ஆஃப்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இந்த 9 அப்படின்ற வேல்யூ ஒரு ஃப்ளோட்டா மாறிடும். ஸோ இங்க என்ன பண்றோம்? we are converting one data type to another. இன்டிஜர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் ஒரு வேல்யூவை ஃப்ளோட்னு மாத்திருக்கோம். ஸோ கன்வெர்ட்டிங் டேட்டா டைப் ஒன் டேட்டா டைப் டு அனதர், இதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங் சொல்லுவாங்க. டைப்ன்றது பேசிக்கா டேட்டா டைப், காஸ்டிங்னா என்னன்னா காஸ்ட்னா கன்வர்ஷன் அர்த்தம். இன்டிஜரை ஃப்ளோட்டா மாத்துறேன், ஒரு இன்டிஜர் வேல்யூவை ஃப்ளோட்டா மாத்துறேன், ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டைப்பா மாத்துறதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங். ஸோ இங்கே எஃப்னு போட்டு மாற்றலாம், இல்லை இந்த மாதிரி எந்த டைப்புக்கு மாற்றணுமோ அந்த டைப்புக்கான டேட்டா டைப்பை பிராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா இந்த 9 ஃப்ளோட்டாக மாறிடும். டைப் காஸ்டிங்னா என்ன அப்படின்றதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எனக்கு 340 டிவைடட் பை 9 போட்டோம்னா 37 தான் வரான். ஸோ இப்போ இது ஒரு இன்டீஜர், மேலே இருக்கிற நம்பர் ஒரு இன்டீஜர், கீழே இருக்கிற ஒரு நம்பர் இன்டீஜர். இப்போ உங்களுக்கான கேள்வி, ஒரு இன்டீஜரை இன்னொரு இன்டீஜரால டிவைட் பண்ணும்போது வர வேல்யூ என்ன? அது இன்டிஜர் வேல்யூ. அது ஒரு இன்டீஜர் தான். இப்போ இது ரெண்டுமே இன்டீஜரா இருக்கிறதுனால வர வேல்யூ எனக்கு ஒரு இன்டீஜரா வருது. எனக்கு வர வேண்டிய வேல்யூ ஃப்ளோட்டா வேணும்னா இந்த ரெண்டு வேல்யூல ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஃப்ளோட்டா இருக்கணும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த ரெண்டு வேல்யூல ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஃப்ளோட்டா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த என்ன சொல்லியிருக்கோம், இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று ஃப்ளோட்டா மாற்றணும். ஸோ இந்த 9 ஃப்ளோட்டா மாற்றணும்னா நான் 9Fன்னு கொடுக்கலாம். ஆப்ஷன் 1 9 ஃப்ளோட்டா மாத்தணும்னா 9Fன்னு 0.0Fன்னு கொடுக்கலாம். இல்லைன்னா இதை நான் ஃப்ளோட்டா மாத்த போறேன்னா ஃப்ரண்ட்ல என்ன டேட்டா டைப்பா மாத்துறனோ அதை பிராக்கெட்ல கொடுத்தோம்னா மாறிப்பான். ஸோ இங்க எதுக்காக இதை மாத்துறோம்? எனக்கு 9 ஒரு இன்டீஜரை நான் ஃப்ளோட்டா மாத்துறேன். இந்த கான்செப்டுக்கு பேரு தான் டைப் காஸ்டிங். என்னுடைய டைப்பை காஸ்ட் பண்றேன். காஸ்ட்னா கன்வெர்ட் பண்றது, ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டைப்புக்கு நான் கன்வெர்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல ஈவனை ஃப்ளோட்டா மாத்திருக்கேன். அதாவது இந்த ஃபாரன்ஹீட் -32 ஒரு நம்பர் இருக்குல்ல, 68. ஸோ என்னாகும், இந்த நம்பர் 68.0 ஃப்ளோட்னு மாறிடும். இது இன்டூ 5 340.0ன்னு சொல்லி ஃப்ளோட் நம்பரா இருக்கும். பை 9 போடும்போது ஒரு ஃப்ளோட்டிங் நம்பரா மாறும். அல்லது இவனை நான் ஃப்ளோட்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆன்சர் பார்ப்போம். ஸோ என்ன ஆகுது, 100ன்ற ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ மைனஸ் இன்டிஜர் கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ தான் இருக்கும். அப்ப இவன் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. இத ஒரு இன்டிஜர் மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சரும் எனக்கு ஒரு ஃப்ளோட்டா தான் இருக்கும். அப்புறம் அதை டிவைட் பை 9 போடும்போது இதுவும் எனக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ தான் இருக்கும். ஸோ ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற 4 நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்க ஃப்ளோட்டா மாத்தினா கூட வர ஆன்சர் ஃப்ளோட்டா மாறிடும்.